ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ, கனரா பேங்க்கு அண்ட் இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெப்கோ வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த வட்டி விகிதம் குறைச்சதுனால அனைத்து வங்கிகளும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கு வட்டி விகிதம் குறைய போகுது சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு எல்லா பேங்க்லையுமே வந்து வட்டி விகிதம் குறையுது. எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது, இதற்கு நாம் போய் என்ன பண்ணணும், நம்மளோட வட்டியை எப்படி குறைக்கணுன்றதை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெப்கோ வட்டி விகிதத்தை நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லிட்டு 0.25% குறைச்சிருக்காங்க ரெப்கோ வட்டி விகிதம் அனைத்து வங்கிகளுக்கும். அதை வந்து பார்த்திங்கனாக்கா பொதுத்துறை வங்கியான இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு எல்லா பேங்க்குமே வந்து வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து இந்த வட்டி விகிதம் அமலுக்கு வருகிறது சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்கனாக்கா 9.25% இருந்த வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து 9% மாற்றப்பட்டுள்ளது. அதுவே இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.35% இருந்த வட்டி விகிதம் 9.10% மாற்றப்பட்டுள்ளது. இந்தியன் ஓவர்சீஸும் 9.35%லேருந்து 9.10% மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.40லேருந்து அதாவது 8.75% இருந்தது. அது வந்து 8.40 ஆக மாற்றியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணனா, உங்கள் பகுதியில் நீங்கள் இதை எப்படி உங்களோட வங்கி கணக்குக்கு சென்று நீங்கள் வீட்டு கடன் வாங்கிய வங்கிக்கு சென்று அங்கே போயிட்டு என்னோடய வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்களா செக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழைய வட்டி விகிதம் என்னன்றதை கேட்டுங்க. எனக்கு வந்து நான் கனரா பேங்க்கில் வீட்டு கடன் வாங்கியிருக்கேன். பழைய வட்டி விகிதம் என்னென்னு கேட்டேன். 9.25% இருந்தது. இப்போ 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மாற்றப்பாட்டு செய்யப்பட்டுள்ளது சார். 9% ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.